நீங்கள் சோமாக இருந்தால் நாங்கள் சோமாக இருப்போம்னு நம்புகிறோம். எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்டோர்ன்னு சொன்னால் ஏசியன் தான். அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு நாளைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் இன்றைக்கு புது உடுப்பு எடுக்க வந்து நாங்கள் அதுவும் பிள்ளைகளுக்கு லாஸ்ட் மினிட் எடுக்க வந்து நாங்கள் வாங்க பார்க்கலாம் என்னண்டு. இன்றைக்கு காணொலி நீங்கள் பார்க்க போகிற காணொலி என்ன உடுப்பு எடுக்கிறது. இன்றைக்கு வருஷத்துக்கு முதல் நாற்று என்னென்ன எடுக்க போகிறோம் ரெண்டு தான் வருது. இப்போ எல்லோரும் அப்பாக்கள்லாம் போயினா தம்பி போங்க இங்கே என் மகன் காய் சொல்லுங்க. யா என் மகன் ஆம்பளை பிள்ளைண்டபடியா சிம்பிளாக அவன் வலிக்கிட்டு போயிடுவான். இப்போ பொம்பளை பிள்ளைண்டா நாங்கள் ஓடிப்போடியோ உடுப்பல் எடுக்க போகிறோம். இங்கே வரங்க எங்கட அப்பா தெரியுது, எங்கட பிள்ளைய தெரியுனா ஓ மைக்கா எங்கட அப்பாவே ஓப்பன் பண்ணி இப்படி சொல்கிறேன். வாங்க வாப்பம் என்னண்டு உள்ளுக்க பாருங்க. இங்கே பாருங்க ஓப்பன் பண்ணினோடனே வாசலில் இப்போ சின்ன ஆக்களுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குது. 50% ஓப்பன் போட்டிருக்கீங்கன்னா பார்க்கலாம் எல்லாரையும். ஏன்னா ஆக்களுக்கு வீட்டில் எடுக்கிறது பிடிக்காதுங்க. பேசாவே 2 பேசுகள் எடுக்கக்கூடாதானே எங்களோட அப்பாவையே நாங்கள் எடுத்து காட்டுவோம். கிட்டிமா வாங்க பார்க்கலாம் எல்லாருக்கும். கொஞ்சம் வாங்க ஏசியனுக்கு வந்தால் நீங்கள் உடுப்பு எடுக்கலாம், சின்ன ஆக்களுக்கு எடுக்கலாமா. கொஞ்சம் பாருங்க சாமியாக என்ன வடிவாக இருக்குது. பிஃபோர் இந்த சின்ன பிள்ளைகள் இருக்க இப்படி இன்னும் வரையில் இப்போ ஒரு இயருக்கு ஒரு டிசைன் வந்து கொண்டு இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. ஏன் பிஃபோர் நான் ஃபேமிலி சிவமதிக்கு கூட இப்படி உடுப்பு போட இல்லை சின்னல. இப்போ ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க என்ன செமையாக இருக்குது. எனக்கு 4 பொம்பளை பிள்ளை. பார்க்கலாம் என்ன உடுப்பு எடுக்கலாம் இன்றைக்குன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க எங்களோட பிள்ளையார பாருங்க இப்படி இருக்கிறாருண்டு. இங்கே சாமி எல்லாம் பிப்பினோம். சாமி பூசை சாமான்கள் எல்லாம் வாங்கலாம் ஏசியல்ல. இங்கே பாருங்க அப்பா பிள்ளையாரப்பா பாருங்க எப்படி இருக்கிறாருண்டு. இங்கே பாருங்க எங்கட அப்பா கொஞ்சம் பிள்ளையாரப்பா தான் தும்பு கையில். துளசி யா முன்னுக்கு எனக்கு ஆசை ஊரில் இப்படி முன்னுக்கு வைக்க சாமையா. யா நீ பாருங்க வீடு கட்ட போகிறீங்க புதுசாக இதெல்லாம் வைக்கலாம் இல்லை. இங்கே ஏசியெல்லாம் எடுக்கலாம். இங்கே பாருங்க நல்ல சாமி இருக்குங்க முன்னுக்கெல்லாம் வைக்க சூப்பராக இருக்குங்க. எங்கள்ட பிள்ளையார் வச்சாலே அசத்து. ஓ இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாம். நீங்கள் புது வீடு வாங்கினா படங்கள் வைக்க போகிறோன்னா இங்கே படமும் எடுக்கலாம். எல்லா படமும் இருக்குது. பிள்ளையாக இருக்கிறார், முருகன் இருக்கிறார், லட்சுமி இருக்கிற எல்லாரும் இருக்கிற சாமியாக இருக்குது. இங்கே பாருங்க இங்கேயும் பிள்ளையார். இங்கே புதுசு சாமான் இங்கே சாமத்தி வீடு செய்ய போகிறோண்டா இது வாங்கலாம். முன்னுக்கு வைக்க நிறகுடம், குத்து விளக்கு. இங்கே பாருங்க பன்னீர் தெளிக்கிறது. இங்கே பாருங்க இந்த மகன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நானும் என் பிள்ளைக்கு சாமத்தை விட செய்யணும். தள்ளி போட்டுதவங்க செய்ய போனோம். இதுகளை பார்த்தோன்னே என் மகள் நினைவு தான் பேரும். ஒன்று விரைக்க தள்ளி போகுது. சந்தோஷமாக செய்வோம். உங்களுக்கு முன்னால் எல்லாம் மாசத்தை போகிறோம் பார்க்கலாம் எல்லாம். முந்தி நாங்கள் வாழை இலை இல்லாட்டி வெட்டணும். என்ன மங்க வாழை மரமண்டு கட்டி இல்லை ஃப்ரெஷ்ஷாக வெட்டணும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வெளிநாட்டில் இப்போ வாழை மரம் இல்லை தானே, அதால் சில பேர் நடினம் வாழை மரம். ஆனால் நாங்கள் இப்படி ஒரு தட்டு வாங்கி அதை வாழையில் எண்ணெய் வச்சு சாப்பிடுவோம். நோ இது ஸோ பிக்காக ஸ்மால் வாங்கணும். ஸ்மால் இப்படி விற்குது குட்டி. இது ஃபேமிலிக்கு நாங்கள் எங்கள் என் டூருக்கு போகிறோம்னு சொன்னால் ஃபேமிலிக்கு ஒரு கறி வைக்க நல்லா இருக்கும். அதுவும் ஃபேமிலி சோமதிக்கு சமைக்கிறதுண்டா இன்ட்ரெஸ்ட். இது வழியை வச்சு இங்கே பாருங்க சாமியாக இருக்கலாம். அப்பா சூப்பராக இருக்குப்பா. இங்கே பாருங்கப்பா இது எனக்கு பிடிச்சது இருக்குப்பா. ஒரு பைசி வைக்கலாம் மேபி இதுக்கு. யா ஈஸி திறந்தா உள்ளுக்கு எல்லாம் வைக்கலாம். மிளகு சீரகம் ஒரு போத்தில் 2 வைக்காம இதுக்கே வச்சு எடுக்கிறாமா இங்க்ரூட்டாங்க இங்கே அப்பா பக்கம் என்ன புக்க பொங்க மகனும்
அப்பா அங்கே ரெண்டு ஒன்று நிற்கணும். ஓமாக்கா நான் இதை நான் ஸ்வீட் புக்கை வாங்கி தர போகிறேங்கன்னு வாய்க்குள்ளே பிடிச்சதா அவப்பு கம்பண்டாலே அடிக்கிறதானுங்க சின்னலேருந்து. எஸ் ஃபேமிலிக்கு இந்த தட்டு எல்லா பிள்ளைகளுமே இருந்து குழச்சி சாப்பிட்றோம். நாள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம். அதையும் ஒரு நாளைக்கு போடுறோம் உங்களுக்கு. பாருங்கப்பா இது தெரியும் அந்த இந்த என்னது பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டு இந்த இல்லை இது நெல் வைக்கிறதுயா. இப்போ எனக்கு பெரிய ஆக்கள் இல்லை, எங்கூட அம்மா இல்லை, எனக்கு ஒன்றும் சொல்லித்தர ஆக்கள் இல்லை. சரி நானாக தான் எஸ் ஃபேமிலி சோமை தான் பழக வேணும் இல்லை. எங்கள் இட்லி சட்டி இருக்குது. நல்ல பிராண்ட். யா Pretty brand. இங்கே ஏசியனில் இடியப்ப பொருள் இருக்குது. உடுப்பு மட்டும் இல்லை, எல்லாம் வாங்கலாம். இங்கே சட்டி பானைகள், டிஷ்ஷுகள் இங்கே பாருங்க. இடியப்ப பொருள், இடியப்ப தட்டு, நீத்திப்பட்டி எல்லாம் வாங்கலாம். இங்கே இதுக்குள்ள பிரியாணி வச்சுக்கொண்டு அப்போ அப்படிங்கப்பா இதுக்கு பிரியாணி வச்சுக்கொண்டு ஒரு நாளைக்கு போவாங்க. இதுக்கு 3 இல்லை 3 தான் 2 செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு. அந்த குழா புட்டா விற்கிறேன்னா 2 இது வைக்கலாமே. அந்த குளர் 4 ஈஸிங்க எல்லாம் விற்கிது. இங்கே பாருங்க புட்டு பானையிலேருந்து புட்டு மூடியிலேருந்து எல்லாம் இருக்குது. செமையாக இருக்குது. இப்போ ஒன்றொடனே இப்போ நாங்கள் இங்கே பூச சாமானுக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே பிள்ளையாரை கும்பிட்டுட்டு எல்லாம் செய்வோம்னு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இங்கே சில்வரில் எல்லாம் இருக்குங்க. அங்கே சூப்பராக இருக்குது. எனக்கு சில்வரில் சாப்பிட்றது, சில்வரில் எல்லாம் செய்கிறது எல்லாம் விருப்பம். ஓகே பார்ப்போம். நான் சில்வரில் கோப்பையில் தான் நாங்கள் சாப்பிட்றாங்க. என்னப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எங்கடப்பா கிண்டை தடி மின்னபடியா 7-6 குட்டிமா காய் சொல்லுங்க. இப்போ குட்டிமாக்கும் எல்லாருக்கும் உடுப்பு எடுக்கிறோம்மா அவங்க பார்ப்போம் என்னண்டு. இதில் மினக்கடை வேண்டாம். சாமியை பார்த்துட்டோம். சாமியில் எந்த ஆரம்பிக்க போகிறோம் வாங்க பார்ப்போம். இங்கே வாங்க. இருக்குஞ்சம்மா நீங்கள் இங்கே பாருங்க. இங்கே வாங்க. சாமியாக இருக்குது. உடுப்பு குட்டி பிள்ளைகள் இருந்தால் சின்ன ஆக்களுக்கும் இப்படி உடுப்பு எடுக்கலாமாங்க. நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க 75 ரூபாவாம். நாங்கள் இப்படி உடுப்பு எடுத்து இது குட்டி ஆக்களுக்கு இனி வளர்ந்த ஆக்களுக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க உடுப்பு எடுத்துட்டோம். இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் எடுக்க வாரன்னு சொல்லி போட்டு கடைசியாக எனக்கு எடுத்தாச்சு. அதுவும் நான் எடுக்கலைங்க. வந்தோடனே வேறு சொல்லி அம்மா கண்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் இப்படி சுருக்கி விடலாம். அந்த சைல் முதல் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அப்போ இங்கடப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் லூஸ் ஆக்கி விட்டேன். என்ன சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படி இருக்குது. சிவமதி அப்படி இருக்குது. எனக்கு ரெட் விருப்பமாங்க. சரியா யா இதை நாங்கள் சோட்டாக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு ஆள் ஒழிச்சிருக்கிறார். ஒரு ஆள் ஒழிச்சிருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இவங்க இவருக்காண்டி தான் சோட்டாக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாம் மனசு தான், எங்களுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கும். வேணும் அதுக்காண்டி சூப்பராக இருக்கு. இங்கே வாங்க. அமைஞ்சிட்டுங்கடாப்பா நான் ரெட்டில் நிற்கிறேன். இப்போ இந்த பிள்ளைகளுக்கு எடுக்க போகிறோம். பார்க்கலாம். பிள்ளை மகளுக்கு எவ்வாக்கு தான் எடுக்க வந்து நாங்கள் மோஸ்ட்லி இப்போ பாருங்க உடுப்படுத்திட்டோம். அமைஞ்சிட்டு செம்மையாக கொஞ்சம் பாருங்க. வாங்க வழியில் அதுக்கு அவாக்கு என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் அவாக்கு வருஷம் வந்து பர்த்டே. அதுதான் அவாக்கு ஒரு ஹாப்பியா. அப்போ அஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குது. இப்படித்தான் கலர். குட்டிமாக்கும் இப்படித்தான் கலர். அவாக்கும் எடுத்தது நாங்கள். பாருங்க சூப்பராக இருக்கு. இப்போ இன்னொரு அடுத்த மகளுக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பாருங்க சூப்பராக இருக்குது. பொம்பளை பிள்ளைய பெத்தாக்கள் எல்லாரும் இப்படி தானுங்க.
பொம்பளை பிள்ளைகள் லட்சுமி என்று சொல்கிறோம். லட்சுமியை வழிபடுத்துறதுக்கு நாங்கள் கஷ்டப்படணும். இப்போ சூப்பராக இருக்குது. சரி காய் சொல்லுங்க ஷாலு பாருங்க. இப்போ உடுப்பு போட்டு பார்க்குறோம். பர்த்டேக்கு அவள் நாளைக்கு பர்த்டேங்க. வாங்க பார்க்கலாம். வா என்ன செய்கிறான். எங்கடப்பா உடுப்பெல்லாம் எடுத்து வந்து போகிறேன். மாப்பிள்ளை கொஞ்சம் இந்த கேளாது பிள்ளைகள் தடிமனும் பிள்ளைகளுக்கு உடுப்படுத்து மாப்பிள்ளை கொஞ்சம் டயர்டாகிட்டேன். வாங்க பார்க்கலாம். சாரியை பாருங்க அப்படி இருக்கு பாருங்க. ஃபேமிலி ஷோ மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்க சாரி வாங்க போகிறோம். நாங்களும் ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. உண்டு வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த நாளுக்குலாமே இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வீட்டில் ஹாப்பியான விஷயம் மட்டும் சொல்ல போகிறோம். செம்மையாக இருக்குது. இங்கே வாங்க அப்படி இருக்கு. இது என்ன நல்ல கலராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே குட்டி மகள் இருந்தால் வாங்கலாம். முழுப்பாடு செஞ்சு வாங்க. ட்ரெஸ் மாதிரி நல்லா இருக்குங்க. என்ன கியூட்டாக இருக்குது. நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஒரு டிசைனில் இருக்குது. இங்கே இந்த கலரை பாருங்க. சூப்பராக இருக்கும். ஏசியனுக்கு வந்தீங்களேண்டா எடுக்கலாமுங்க. உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் இப்படி ஒரு டிசைனுங்க எடுக்கலாம். தச்சும் போடலாம். ஆனால் இப்படி நீங்கள் சிம்பிளாக டக்குனு எமிச்செஞ்சிக்கு எங்கேயும் போகிறோன்னு சொன்னால் இங்கே எடுக்கலாம். இங்கே பாருங்க செம்மையாக இருக்குங்க. எனக்கு இப்போ குட்டிமா சின்ன பிள்ளையாக இருக்கணும். என்ன தூக்கின்னு ஓடிட்டு பண்ணிது. எனக்கு பிடிச்சிருக்குது. நல்லா இருக்குஞ்சு. ஒரு அடி வடிவாலாம் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சங்க எனக்கு பிடிச்ச கலர் இது. குட்டிமாவுக்கு வாங்கணும். ஆனால் குட்டிமாவுக்கு ஏற்ற வளர்ந்த பிள்ளைக்கு ஏற்ற சைஸ் இந்த கலருக்கு இல்லை. வேறு வேணுமெண்டு எடுக்கலாம். நாங்கள் அவாவுக்கு வித்தியாசமாக எடுத்து வச்சுக்கோம். பார்ப்போம். நாளைக்கு வருஷம் மண்டு போடைக்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஓ இருக்கிற மண்ணை நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க. முழுப்பாட சட்டை எடுக்கணும் மகளுக்கு. எடுங்க. நீங்கள் என்னம்மா ரேட்டு புதுசாக வந்திருக்க மாடல் இதுதாங்க. இது பாருங்க சூப்பராக இருக்குது. இப்படி நீங்கள் வாங்குங்கோ. ஏசியனுக்கு வந்தால் இப்படி எடுக்கலாம். ரெடிமேட் எடுக்கலாம். அந்த கலர் எடுக்கலாம். எங்கட அப்பாவே எப்படி இருக்கிறாங்க. எங்கட அப்பா தான் ஏசியனில் வேலை செய்கிற மாதிரி எங்கட அப்பா எடுத்து தரேன். அது எங்களை தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அக்காண்ட கடையில் அப்படியாக இருக்கிறார். அவன் விரும்புகிற கலர் எல்லாம் வச்சுக்கிறான். அங்கே அப்படி விரும்புகிற பாவாடைன்னு குழப்பம் கூடாதுன்னு நாங்கள். ஓ சரி இல்லைங்க. ஓகே நானும் வச்சு பாருங்க. இந்த டிசைன் எங்கட அப்பாவை வேலைக்கு கூப்பிடுறேன்டா. இப்படி ஒரு அப்பா பண்ண வேண்டாம் கூப்பிடுங்க. டிசைன் அம்பு காட்டி கொண்டுருவார் பாபு. டிசைன் எல்லாம் இருக்கு. சூப்பராக இருக்குங்க. அப்பா தான் இன்றைக்கு சேல் பர்சன். ஏன்னா இன்றைக்கு எங்களோட அப்பா தான் இன்றைக்கு எங்களுக்கு வியாபாரம் செய்கிறார் அப்பா. ஓகே அப்பா அந்த கையால் எடுத்து தரார். சந்தோஷமாக இருக்குது. இங்கே வாங்க. குட்டி ஆக்களுக்கு இப்படி உள்ளுக்கையும் இப்படி தைச்சு விட்டால் சின்ன ஆக்களுக்கு கடிக்காது. உள்ளுக்குள்ளே ஊரில் நாங்கள் உள்ளுக்கு வெனியம் போடுறது ஸ்மெல்ல. இங்கே என்ன வடிவாக இருக்குது. சூப்பராக இருக்குங்கோ. இப்படி வாங்குங்கோ. சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. இங்கே வாங்கினீங்கன்னா எல்லாம் வாங்கலாம். பூசை சாமான் வாங்கலாம். இப்போ நீங்கள் எல்லாம் வாங்கலாம். வீடு வாங்க போகிறீங்க. குடிப்புரல் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் சாமி படம் வாங்கலாம். அரிசின தட்டு வாங்கலாம். எல்லாம் வாங்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஏசியனுக்கு வாங்குங்க. நல்ல அக்கா உங்களுக்கு செயல் போட்டு தருவா. வாங்கினா செயல் போட்டு தருவோம். கண்டிப்பாக வாங்குவோம். இப்படி இருக்குண்டு சின்ன பிள்ளைகளுக்கு பர்த்டேன்னு சொன்னால் 40 ஃப்ராக்கு. நாங்கள்லாம் ஊரில் சின்னல இப்படி கஷ்டப்பட்டுருப்போம். இங்கே பாருங்க. இதை போமா கையே பாருங்க. இப்படி இருக்கு. கையே தெரியலன்னு குஷி. ஆனால் சின்ன ஆக்களுக்கு கொஞ்சம் குத்துந்தான். ஆகலும் குத்தாத குட்டி குத்து.
என்ன வடிவாக இருக்கு இப்போ நீங்களும் உங்களோட பிள்ளைக்கு சின்ன இப்படி சைஸ் உள்ள பிள்ளைக்கு பர்த்டே செய்ய போகிறோன்னு சொன்னால் ஏசியனில் வந்து வாங்கலாம் அவங்க வந்து பர்த்டே பார்ட்டி ஏதாவது வெட்டிங்குக்கும் இப்படி குட்டியாக்களுக்கு போடலாம் யா நடுவில் முழு பாடு சட்டைன்னு போடாமல் ஒரு டிசைன் போட்டு கொண்டு போகலாம் யா செயல் போட்டு தான் போட்டிருக்கோங்க செயல் என்ன செயலில் 289 அந்த அக்காட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் மெலிவாக போடுவா சூப்பராக இருக்குது பெரிய ஆக்களுக்கும் இதுக்கு கொஞ்சம் ஆகலும் பெரிய ஆக்களுக்கு கொஞ்சம் பாருங்க இது குட்டி ஆக்களுக்கு இது பெரிய ஆக்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போ எந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைனா நான் இதை எடுத்துன்னு ஓடிட்டுருப்பேன் எல்லாம் வளர்ந்துட்டேன் குட்டிமா கொஞ்சம் வளர்ந்துட்டா ஓகேங்கோ எங்களோட லவ் பாருங்கோ அவள் அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவள் ஸ்கினி அண்டு காட்டுறாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் யா ஆமாம் ஓகே இருக்காதம்மா நோ பிள்ளைக்கு வேற உடுப்பு நாங்கள் வாங்கினாங்க சர்ப்ரைஸாக காட்ட போகிறோம் இது நாங்கள் சிம்பிளாக கோயிலுக்கு போய்க்க வெள்ளிக்கிழமையில் போய்க்க போடலாம்னு சொல்லி எடுக்கிறேன் குட்டிமா நோன்னு சொல்கிறா சரிங்கோ நாளைக்கு பார்க்க போகிறீங்க குட்டிமாக்கு என்ன வாங்கினேன்ட்டு ஓகே ஓகேங்கோ பாருங்க அப்பா விளக்கு வைக்கிறாருங்கோ வருஷத்துக்கு முதல் நாற்று விளக்கு வச்சு ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கெல்லாம் நல்ல மாதிரி நடக்கணும்னு சொல்லி முக்கணியல் வைக்க போகிறோம் என்னப்பா முக்கணியல் யா இரவில் வச்சு இரவு சாமிக்கு வச்சு போட்டு நாங்கள் மனசில் என்ன நினைச்சோமோ அதை கும்பிட்டுட்டு படுக்க போகிறோம் இப்படியே மீராவை பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க எங்கடப்பா எங்கடப்பா திரும்ப பூசுவாங்க திருநூறு பூச போகிறோம் ஓகே அப்பாவுக்கு திருநூறு பூச போகிறோம் பார்க்கலாம் இப்போ எங்கடா அப்பாவுக்கு நாங்கள்லாம் திரும்ப வைக்கணும் அப்பா பூசப்பட அப்படி என்ன வருஷத்துக்கு முன்னாத்து எங்கடா அப்பாவை புள்ள மாதிரி பார்க்கணும் கண்ணம்மா வாங்க ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் இரவு தான் நாங்கள் எல்லாம் வைக்க போகிறோம் எங்களோட அப்பாவுக்கு கொஞ்சம் தடிமங்குணம் இல்லை தடிமனும் காய்ச்சல் வந்துட்டு அதாவது எங்கள் அப்பா டயர் எல்லாரும் வருஷத்துக்கு முதல் நாற்று மொழி போட்டு நிற்கிறேன் முக்கணிகள் வச்சு வாங்க பார்க்கலாம் இப்போ ஆமாம் ஓகேங்க பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்க எங்களோட அப்பா பழம் கழுவுற பாருங்க ஸ்லோலேருந்து வந்ததா மங்கோலா மங்கோ மாம்பழம் என்ற பாட்டு இருக்குது அதுக்கு நாங்கள் பாட்டும் படிக்கணும் எப்படி இருக்கு மாம்பழம் பாருங்க நாங்கள் சாமிக்கு வைக்க போகிறோம் எல்லாம் வைக்க ஒரு பழம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பழத்தை நாங்கள் எடுத்துட்டா காட்டுறோம் வாங்க ஓயா அமையலைங்க அதான் பூவும் லாஸ்ட் மினிட் ஓடி போய் ஒரு கடவுளை பார்த்து ஒரு அண்ணன் பூக்கடை இரவு பூட்டிட்டு நாங்களெல்லாம் லாஸ்ட் மினிட் எல்லாம் ஏன்னா எங்களுக்கு முதல் நாற்று வேலை வந்துருக்குது வேலை இல்லைன்னு சொன்னேன் அதான் நாங்கள் குக்கிங் கிளம்புற லாஸ்ட் மினிட்டுக்கு வேலை வந்தது நாங்கள் வேலைக்கு போனோம் எல்லாம் லாஸ்ட் மினிட் குட்டிமா பிள்ளைகளெல்லாம் பெற மாட்டோன்னு சொல்லி ஒரு லாஸ்ட் மினிட்டுக்கு போய் ஒரு என்னவோ கடவுளை பார்த்து பூ அமைஞ்சிட்டு அந்த அன்னையும் தந்துட்டாரேன் இப்போ அப்படி இல்லையே மல்மாட்டிலேயே பூ பிளான் வாங்கியிருக்கோம் அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்களோட குட்டிமாவுக்கு பிடிச்ச கலரும் எங்களை கடவுளை பார்த்து அமைஞ்சு வல்நாட்டிலையும் நாங்கள் மரத்தொழி வாங்கிடுவேன் நம்ம கண்டா வாங்கிட்டா அதுவும் சந்தோஷமாக இன்றைக்கு சாமிக்கு வைக்க போகிறோம் பார்க்கலாம் இன்றைக்கு நீங்கள் இது கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க சந்தோஷம் மாதுளம்பழங்கள்லாம் பட்டு அவதான் வைக்கிறாரு பழங்கள்லாம் பட்டு மாம்பழம் இருக்கு மாம்பழம் கொய்யாப்பழம் மாம்பழம் அப்படி இருக்கு எல்லாம் இன்னொரு பழம் பாருங்க மாம்பழம் இப்படித்தானுங்க நல்லா கோடு இருக்குன்னு சொன்னாங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்கு என்னப்பா இன்னொரு மெட்ட மாம்பழத்தையும் எடுத்துருவாங்கப்போ அந்த மாம்பழத்தையும்
கண்டும் வாங்கினாங்க. பூ கொஞ்சம் ஒன்று தான் அமைஞ்ச வரைக்கும் இப்படி கண்டும் வாங்கினாங்க. இப்போ நான் கண்டுக்கும் தண்ணி நெல்லிச்சு இப்படி தண்ணி விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். பூவையும் கழுவி பூவையும் கழுவி எடுக்க போகிறேன். எங்களுக்கு பாருங்க மஞ்சள் பூ அமைஞ்சிருக்கு. மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிப்போம். மாதிரி மஞ்சளில் ஆரம்பிக்க போவோம். முண்டைக்கு எங்களோட அப்பா சந்தோஷமாக இருக்க வேணும். அதுக்காண்டி கடவுளை வந்து கொண்டுடும். வாங்க எங்களுக்கு மஞ்சள் அமைஞ்சபடியே சந்தோஷம். வாங்க பார்ப்போம். சூப்பராக அமைஞ்சிட்டு அப்பா ஒன்றா வச்சு கொண்டுக்குறாங்க. வடிவா முதல் நாற்று எல்லாம் வைக்கணும்னு சொல்லி எல்லாம் வைக்கிறேன். பூ வச்சாச்சு. இது பிள்ளையார் கடை. இது நயனாதீவு அம்மாளாச்சி. அதே பெட்ரோம் நடுவுக்கு. அடுத்தது ஃப்ளாப்பில் ஒரு மாதிரி வாங்கிட்டோம். அதுவும் வல்மாட்டில் ஓடி போய் வல்மாட்டில் வந்துருக்கு. வல்மாட்டில் வாங்கணும். ஃப்ளாப்பில் தான் மெயினாக மதுரை ஒரு பழமாக எக்ஸ்போர்ட் நான் ஆசைப்பட்டேன்னா தேடி திரிஞ்சு கடைசியாக பார்த்திக்கலாம். அதான் கிடைச்சிட்டு எங்களுக்கு அதானுங்க நாங்கள் சாப்பிடுவோம் சொல்லிக்க கிடைக்கும். இப்படியான விசேஷத்துக்கு வைக்க போகிறோம்னா அமையாது. இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு எல்லாம் காட்டிச்சாரு. எல்லாம் லாஸ்ட் மினிட் இருந்தாலும் இது மட்டும் சாமி சாப்பிட்டேன். சாமியோட பேரில் நாங்கள் கடவுள் மணக்கக்கூடாது. சரி, படைக்கிற சாமான் ஒன்றும் தண்டக்கூடாது. நல்ல மஞ்சள் கலராக இருக்கும். பார்த்தீங்களா கிடைச்சாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். இது கிடைச்சது ஒரு இதுமே பூ ஒரு ஆள் எல்லாம் கிடைச்சி கடைசியாக வேலையால் நாங்கள் நாங்கள் பால் இருக்குது வட்டைக்க அதையும் நாங்கள் துடைச்சி விடுறோம். நேரில் சாமிக்கு வைக்க எல்லாம் நீட்டாக வைக்கணும் அந்த வழியாக. ஆனால் பிளாப்பிளத்தின வாசம் மூக்கத்துளைக்கு தான் சாமிக்கு வைக்க போட்டு சாமியோட வீட்டில் நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்கடாப்பா எல்லாம் வழி மனசு எல்லாம் சந்தோஷமாக சொல்லுவார். இது போட்டு தரேன் சொல்கிறார். வெற்றில பாக்கு வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் வெத்தலையும் கழுவ போகிறோம். நாங்கள் காசும் வைக்க போகிறோம். இப்படி சூற காசும் வைக்க வேணும், தலை காசும் வைக்க வேணும். அதனால் நாங்கள் கழுவி போட்டு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கழுவுறோம். எந்த காசு தான் ரெண்டாலும் நாங்கள் குளிக்க வாத்துட்டு சாமிக்கு வைக்கிறோம். எல்லா காசு எல்லாத்தையும் பரிமாறி அங்கே போய் இங்கே போயிட்டு வேணும். ஒரு ஆட்கள் கை நாங்கள் வருஷப்புறம் பண்ணி எங்கட மனசில் என்ன இருக்கோ சந்தோஷமாக என்ன செய்யணுமோ அதை டக்குனு செய்துருவோமுங்க. எல்லாம் நீட்டாக வச்சுருந்தா மனம் சந்தோஷமாக இருக்கும். வாங்க நாங்களும் இப்போ காசும் கழிப்பிட்டும் வைக்க போகிறோம். காசு வெத்தலை பேசிக்காய் சில்லறை காசு எங்களுடைய 50 ரூபா நோட்டு. ஓகே, நோட்டு கொஞ்சம் ஏலக்காய் மஞ்சள் கிராம்பு வைக்கலாம். கிராம்பு கொஞ்சம் நெல் கொஞ்சம் நெல்லும் வைப்போம். ஓகே, அது பச்சை கடலை கொஞ்சம் சாவணியும் வைக்க சொல்லுங்க. சாவணியும் இன்னொன்னா சாவணி அம்மாலாக்கி மாதிரி பவுன் வைக்கிட்டோம். போதுமா எடுத்து நான் பாபா பாபா பச்சை கடலை பாக்கு அம்மா வைக்கிறா. பாக்கு அம்மா பாக்கு வைக்க போகிறேன். பாக்கு வச்சது பார்க்க பவுனும் வைக்கணும். பவுனும் வைக்க வேணாம் இன்றைக்கு. பவுன் போடாத பவுன் பாபா. ஓ, நாங்கள் இது புதுசு போடையில பாபா இங்கே வாங்க. குட்டி பாபா பாபா சரி, கொஞ்சம்
கஸ்கொட்டையும் வைக்கிறோம். கஸ்கொட்டை கஜு கஜு காஜு யா அதுவும் வைக்கட்டாமா. காஜு வைக்கிறோம். ஆனால் கனவே பல மாதிரி வைக்கினேன். ஒவ்வொரு ஆக்களும் ஒரு மாதிரி வைக்கலாம். எல்லாம் மெனஸ் தான். ஆனால் இது இப்போ நாங்கள் இப்படி செய்கிறோம். ஆனால் நான் பழங்களும் காசு எள்ளு துளசி பக்கத்து பாபா அப்படி பாபா அப்படி காசுக்கு மேலே இருப்பேன். ஓகே அம்மா இது பாக்கு வைக்கிறேன். ஓகே பழம் பட்டி பால் வருது. யா முக்கணி வச்சாச்சு. மீரா கண்ணாடி மீரா முக்கியம். மீரா கட்டாயம் வைக்கணுமா? மூத்த பார்க்கணுமா? வைக்கலாம். இந்த கடையில் கண்ணாடி அந்த கடையில் என்ன கந்தாலும் அதான் வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. இப்போ பாருங்க எல்லாம் வச்சாச்சு. இப்போ எனக்கா வச்சுட்டீங்க கிழங்கு வச்சுட்டேன். இப்போ பாருங்க சூப்பராக எல்லாம் சாமிக்கு வச்சுட்டோம். இப்படி நீங்கள் முதநாத்து வருடப்புறப்பண்டு முதநாத்து இப்படி செய்ய வேணும். இதோடு எங்களோட மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். நாங்கள் என்ன மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் என்று ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை எங்களோட எல்லாத்த மனசும் என்ன சொல்கிறது எல்லாம் நம்பிக்கை தானுங்க. எல்லாம் மனசுப்படி தான் நடக்க வேணும். அதுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பிள்ளையார பார்க்கும்போது நடக்கிறீங்களோ அது நடக்கும். நன்றாக நடக்கும். தானே இப்போ பாருங்க நாங்கள் எல்லாம் சாமிக்கு வச்சுட்டோம். மீராவும் வச்சுட்டோம். மீராவும் வச்சுட்டோம். மீரா வச்சுட்டோம். இப்படி மீரா வச்சுட்டோமுங்க. இப்படி நாங்கள் எங்களோட அப்பா அந்த முகத்தை பார்க்க போகிறோம். எங்களுக்கெல்லாம் அப்பா தான் சொன்னாங்க. பாருங்க எங்களுக்கெல்லாம் அப்பான்னு சொன்னேன். நாங்கள் எங்கட அப்பா பாருங்க. தெரியுதா அப்பா பாருங்க. மீரா கொஞ்சம் குட்டி வாங்கினாங்களேன்னு சொன்ன மனசு தானே. மீரா இருந்தாலும் ஒரு சின்ன இருந்தாலும் ஓகே. எங்கட அப்பா அந்த முகம் பார்த்து எங்கட அப்பா வாழ்க்கை பூரா சோமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். என்ன நடக்குதோ நடக்கலையும் எங்கட அப்பா சந்தோஷமா இருந்தா அதே இங்கே பாரு பூக்கணி இப்போ பூ இல்லைன்னு பூ கைதும் வாங்கிட்டு எங்கட சாமியை குட்டித்தான் கடவுளுக்கு முடிய வச்சிருக்கு. எல்லாம் மனசு தானுங்க. பெரிய பெரிய சாமியாரை ஏண்டாத்தான் கடவுள் அருள் தருவாருன்னு நிற்கக்கூடாது. எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி சாமி இருக்கிறாங்க. முருகனை காட்டுங்க. முருகா இங்கே வாங்க. அப்படி இருக்கு எங்கட. இதுதான் எங்கட எஸ் ஃபேமிலிൻ്റെ சாமி ரூம். என்ன இது பாருங்க. எங்கட அப்பா கண்டே கொண்டு வந்து வைக்கிறார் சாமிக்கு. குட்டி குட்டி பூக்கண்டு பூ பாருங்க. இது ஐயாண்டே இது ஐயா இது எங்கட மாமா. எங்கட ஐயாண்டா எங்கட ஆத்துக்காரட அப்பா. முந்தி வண்டில் தள்ளிக்கொண்டு பழைய ஆரம்பிக்கிறார். பழைய ஆரம்பிப்பார். அவர்கிட்ட சொந்த தொழிலுங்க. அது பழைய ஆரம்பித்து தும்பு முட்டாசலம்பளத்தை அவர்கிட்ட வேர் அவர் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். குங்குமம் இப்போ சந்தோஷமா எல்லாம் செய்துட்டோம். இப்போ குங்குமம் வைக்கணும். திருநூறு வைக்க போகிறோம். பாருங்க குங்குமம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் விபூதி அதுவும் வைக்கிறோமுங்க. இப்போ எல்லாம் நல்லா நடக்கணும்னு சொல்லி பிள்ளையாரப்பா இன்றைக்கு என்ன மனசுக்கு நினைக்கிறோமோ அது நல்லாவும் நடக்கணும். கடவுளே எங்களோட அப்பா சந்தோஷமா இருந்தாலும் அதே போதும். எங்களுக்கு யாரும் இல்லைன்னு பிள்ளையாரப்பா எல்லாம் நல்ல பதில் நடக்கணும். நீங்களும் இப்படி வச்சு கும்பிடுங்க. கும்பிட்டு என்ன நினைக்கிறீங்க அது கண்டிப்பாக நடக்குவோங்க. நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை. என்னப்பா ஓகேங்க. நாங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போய்க்க இப்படியே கும்பிட்டுட்டு பார்ப்போம். எஸ் ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி பார்ப்போம்.